Review of time will continue. It is my great honor to introduce our chief guest for the day, Mr. Srinivasan, a seasoned professional with nearly 35 years of experience at Reserve Bank of India. Over his distinguished career, he has worked across a diverse range of functional areas, including information technology, payment systems, banking and non-banking supervision, consumer protection, and currency management. Mr. Srinivasan has also served as the director of Karnataka Regional Rural Bank and has contributed to various international and internal RBI committees. In his current role, he oversees the operations of payment system providers such as prepaid payment issuers, payment aggregators, and white label ATM operators in Tamil Nadu and Karnataka, as well as the national grid for check clearing. He holds a degree in mathematics, a postgraduate degree in business administration, and is a certified associate of the Indian Institute of Bankers. His technical expertise is further enhanced by a postgraduate diploma in software technology from a Government of India research institution. Please join me in welcoming Mr. Srinivasan to the stage. Respected dignitaries in the dais, the dignitaries from legal profession, dignitaries from the law enforcement authority, dignitaries from the banking profession, the students who have come in large numbers. Very hearty welcome to you all. Very good morning also. அனைவருக்கும் வணக்கம். திரு பாலு எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து இன்வைட் பண்ணும்போது நீங்கள் வந்து தமிழில் பேசணும் அப்படின்னாரு. அது ஏன்னா ரிசர்வ் பேங்க்கில் வந்து நார்மலாக வந்து மோஸ்ட்லி இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி பிகாஸ் இட் இஸ் அஃபிஷியல் லாங்குவேஜ். ஸோ தமிழில் பேசுறதுக்கே ஒரு கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டேன் நான். ஆனால் அது சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணி இங்கே வந்து பார்த்தாக்கா இங்கே எல்லோரும் இங்கிலீஷ்லேயே பேசுகிறாங்க. சார் என்னையும் சொன்னாங்க அப்பா, நான் தான் இட் ஹாஸ் டு ரீச் மெனி ஆடியன்ஸ், அதனால சரி பட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாச்சு, நான் பேசி தான் ஆகணும் நான். ஷூர் சார். ஸோ நான் ஒரு திருக்குறளோடு ஆரம்பிக்கலான்னு பார்க்குறேன். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. இதை வந்து எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு என்ன ஃபோன் கால் வந்தாலும் சரி, ஒரு எஸ்எம்எஸ் வந்தாலும் சரி, ஒரு இமெயில் வந்தாலும் சரி, அது உண்மையிலேயே அங்கேருந்து தான் வந்திருக்கா, உண்மையிலேயே பேசுகிறவங்க பேங்க்லேருந்து தான் பேசுகிறாங்களா அப்படிங்கிறத வந்து ஒரு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களை பற்றின விஷயங்களையோ இல்லை மற்ற என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யணும். ஏன்னா யார் ஃபோன் பண்ணாலும் உடனே நான் பேங்க்லேருந்து பேசுகிறேன்னு உடனே அப்படியா, இந்தாங்க கார்டு நம்பர், இந்தாங்க சிவிவி, இந்தாங்க இந்த ஓடிபி எல்லாத்தையும் சொல்லிவிட்டு எல்லாத்தையும் இழந்துட்டாக்கா அதுக்கப்புறமா வந்து சைபர் கிரைம்னாலையும் கஷ்டம்தான். ஏன்னா பணம் வந்து அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்குது, இந்த லேயர்ஸ் ஆஃப் இது இருக்குது, அதனால் அது ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்காக அந்த குரலோடு ஆரம்பிக்கலான்னு பார்க்குறேன். இப்போ ரிசர்வ் வங்கி வந்து உங்களுக்கெல்லாம் தெரியும், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் த கண்ட்ரி, பேங்கர்ஸ் டு த கவர்மெண்ட், மானிட்டரி பாலிசியை வந்து நாங்கள் தான் நிர்வகிச்சிட்ருக்கோம். அது தவிர வி ஆர் ரெகுலேட்டிங் அண்ட் சூப்பர்வைசிங் தி பேங்க்ஸ் அண்ட் நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரிங் த பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம், கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் பேங்கிங் அண்ட் அதர்ஸ் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ், இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள். ஸோ இது வந்து அந்த புக்கு எதுக்காக சொல்கிறேன்னாக்கா, அந்த புக்கில் வந்து பீவேர்ங்கிற புக்கில் பின்னாடி பார்த்தீங்கன்னா அபாயம், ஏன்னா பீவேர் பி அவேர்னு இருந்தது, அதை தமிழ் படுத்தும் போது அபயம் போட்டு அபாயம்னு போட்டிருக்கோம். அதாவது இது அபயம் தரும் நிறுவனம் மட்டும் இல்லை, உங்களை அபாயம் வராமல் எச்சரிக்கை கொடுக்கும் ஒரு நிறுவனமாகவும் ரிசர்வ் வங்கி திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்போ பேமெண்ட்ஸ், நான் வந்து இப்போ இருக்கிறது பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் டிபார்ட்மெண்ட்ங்கிறதுனால பேமெண்ட் ப்ராடக்ட் எல்லாருமே நம்ம வந்து உபயோகிச்சுட்ருக்கோம். முக்கியமாக ஆர்டிஜிஎஸ், என்இஎஃப்டி, இது ரெண்டையும் வந்து ரிசர்வ் பேங்க்கே தான் ரன் பண்ணுது. அது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. அண்ட் 24/7 நீங்கள் எப்போ வேணாலும் இப்போலாம் ஆர்டிஜிஎஸ் மெசேஜ் அனுப்பலாம். ஆர்டிஜிஎஸ் அனுப்புறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா அதனுடைய மினிமம் அமௌண்ட்டே 2 லட்சம். ஒன்லி ஒரு ப்ராப்பர்ட்டி டிரான்சாக்ஷன் போதோ இல்லை ஒரு கார்பரேட்ஸ் வந்து கம்பெனிஸில் வந்து அவங்க மட்டும்தான் ஆர்டிஜிஎஸ் ஜென்ரலாக யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் 24/7 24 மணி நேரமும் எப்போ வேணால் நீங்கள் அனுப்பலாம், 7 நாளும் அனுப்பலாம், ஹாலிடேஸ்லையும் அனுப்பலாம், எல்லா நாளும் அனுப்பலாம். என்இஎஃப்டி நிறைய பேர் நம்ம வந்து உபயோகிச்சிருப்போம், அதுவும் இப்போ வந்து 24/7 ரன் ஆகிட்டு இருக்கு. இது தவிர என்பிசிஐ பார்த்தீங்கன்னாக்கா செக் ட்ரங்கேஷன் ஸ்கீம், ஏன்னா என்ன தான் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வந்தாலும் இன்னும் செக்ஸ் வால்யூம் இருந்துட்டு தான் இருக்குது.
ஒரு நாளும் கிட்டத்தட்ட 20 லட்சம் செக்கு நாங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது சைஸபிள் அமௌண்ட். இன்ஃபேக்ட் இப்போ வந்து செக்கோட பெர் செக்கோடைய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏன்னா நிறைய பெரிய அமௌண்ட்டுக்கு தான் செக்கை யூஸ் பண்ணுறாங்க, அந்த கார்பரேட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த செக் ட்ரங்கேஷன் ஸ்கீம் நேஷனல் கிரிட் வந்து சென்னையிலேருந்து தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக அது நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா வந்து ஒரே லோக்கல் கிளியரிங் ஆயிடுச்சு. முன்னாடியெல்லாம் லோக்கல் கிளியரிங், அவுட் ஸ்டேஷன் கிளியரிங் அப்படிலாம் நிறையா இருக்கும். அவுட் ஸ்டேஷன் கிளியரிங்னா மேபி 15 நாள் ஆயிருந்தது முதல்ல, அதுக்கப்புறம் ஒரு 4-5 நாள் ஆச்சு, அப்புறம் ஒரு 3 நாள் ஆச்சு, அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ வந்து எல்லா கிளியரிங்குமே லோக்கல் கிளியரிங் தான். நீங்கள் இந்தியாவில் எந்த இடத்துலேருந்து செக் வாங்கி எங்கே நீங்கள் டெபாசிட் பண்ணாலும் அது எல்லாமே ஒரு லோக்கல் செக்காக தான் ட்ரீட் பண்ணி அதுக்கான கிரெடிட் வந்து எதர் அடுத்த நாளோ அல்லது அதுக்கு அடுத்த நாளோ உங்களுக்கு அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகுது. அதனால் அந்த செக் வால்யூமும் ஜாஸ்தியாக இருக்குது, என்ன தான் டிஜிட்டல் பேமெண்ட் பற்றி நம்ம பேசினாலும். ஸோ அது அப்புறம் பிபிபிஎஸ்னு பாரத் பில் பேமெண்ட் சர்வீஸ், அப்புறம் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது தவிர ப்ரீபெய்ட் கார்டு, நெட் பேங்கிங், இதெல்லாம் தான் ஒரு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். தட் இஸ் தேர் ஏ பொக்கே ஆஃப் ப்ராடக்ட். எதுக்குப்பா இவ்வளோ ப்ராடக்ட், 1-2 ப்ராடக்ட் இருக்கா போகாதா அப்படின்னாக்கா, நீங்கள் ரிசர்வ் பேங்க் சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு டேட்டா இருக்குது. அந்த டேட்டா பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்லையும் ஜனங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு விதத்தில் மக்களுக்கு அதோடைய ப்ராடக்டோட தேவை இருக்குது. அதனால் இந்த பொக்கே ஆஃப் ப்ராடக்ட்ஸ் கொடுக்கும்போது யாருக்கு எது தேவையோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இதனுடைய நோக்கம். யூபிஐ மறந்துட்டேன். யூபிஐ முக்கியமாக அதுதான் வந்து சார் சொன்னார், ஃபஸ்ட்டு விஜயகுமார் சார் பிரசிடென்ட் சொன்னார். ஸோ அது வந்து வால்யூம்லாம் பயங்கரமாக இருக்குது. இன்ஃபேக்ட் உலகத்துலேயே இங்கே தான் வந்து வால்யூம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற டிஜிட்டல் ப்ராடக்ட் அதுதான் அது. இப்போ இவ்வளோ ப்ராடக்ட் இருக்குது. சும்மா ஒரு இன்ட்ரொடக்ஷனுக்காக அதை நான் சொன்னேன். நான் இப்போ பணத்தை வந்து சம்பாதிக்கிறது ஒன்று, சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். சம்பாதிச்ச பணத்தை பாதுகாப்பாக வச்சுக்கிறது இன்னும் கஷ்டம். இப்போ அந்த இதை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். முன்னெல்லாம் வந்து பணம் சம்பாதிச்சவங்களாம் ஒன்று வீட்டில் வச்சுருந்தா திருடு போகும், இல்லை பயணம் செய்யும்போது யாராவது வந்து திருட்டு கத்தியை காட்டி மிரட்டி எடுக்கலாம். இல்லைன்னா அதை விட்டு இல்லைனாக்கா அவங்களுக்கே கெட்ட பழக்கம் இருந்து, லைக் அவங்க வந்து சீட்டாடுறது, குடிக்கிறது, மற்ற ரேஸில் போகிறது, அந்த மாதிரிலாம் விடுவாங்க. அந்த மாதிரிலாம் பணத்தை விடுவாங்க. பணக்காரங்க வந்து குடும்பத்தையே நடுத்தரு கொண்டு வந்துருக்கிறதெல்லாம் கூட நடந்திருக்கு. சினிமா ஃபீல்டெல்லாம் கூட நம்ம பார்த்துருக்கோம். நிறைய பேர் எவ்வளோ கொடி கட்டி பறந்து அதுக்கப்புறம் கடைசி காலத்தில் அவங்க வந்து பணத்தெல்லாம் இழந்தது. இப்போ வந்து ஒருத்தருக்கு எந்த தேவை பழக்கமுமே இல்லை, அவர் வந்து பணமும் வீட்டில் வச்சுக்கிறது இல்லை, அவர் வந்து ட்ராவலும் பண்ணுறதில்ல. அப்படி இருந்தால் கூட அவரோட பணம் வந்து இழக்க நேருது. வந்து அந்த கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச மொத்த வாழ்க்கைக்கான சேமிப்பையே இழந்தவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ கூட நம்ம படிச்சிருக்கோம், ஒரு ரிட்டையர்டு ஆர்மி வெட்டரன்லாம் வந்து கோடிக்கணக்கில் பணத்தை விட்டுருக்காங்க. ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்று அந்த பணத்தை வச்சுருப்பாங்க, அந்த பேங்க்கில் போட்டு வச்சுருந்துருப்பாங்க, அதெல்லாம் வந்து விட்டுருக்காங்க. ஸோ அது எப்படி, அது ஏன் நடக்குது, அதை எப்படி தடுப்பது, அதற்கான விழிப்புணர்வு தான் இன்றைய பேசு பொருள். இதை ஏற்பாடு செய்த சைபர் சொசைட்டி ஆஃப் இந்தியாவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த நிதி தொடர்பான குற்றங்கள் அல்லது நிதி இணைய குற்றம், இதை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். இது வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, முன்னாடிலாம் வந்து சார் வந்து பேங்க் செக்யூரிட்டி பற்றி, சிஸ்டம்ஸ்லாம் எப்படி இதுவாக இருக்கணும், பிகேஐ அதை பற்றிலாம் கூட சொன்னார். அந்த இதெல்லாம் நிறையாவே இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. இப்போ அது மூலமாக வந்து ஃப்ராட் நடக்கிறது ரொம்ப கம்மி. இப்போ நடக்கிற ஃப்ராட் எல்லாமே வந்து சோஷியல் இன்ஜினியரிங், அதை வச்சு தான். அதை பற்றி தான் வந்து விஜயகுமார்னு சொன்னார். இது மாதிரி ஃபிஷிங், ஸ்மிஷிங். அது என்ன ஃபிஷிங் அதுனாக்கா, ஃபிஷிங் வந்து ஒரு இமெயில் மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு போலியான இமெயில் வரலாம். ரிசர்வ் பேங்க்லேருந்தே இமெயில் வரா மாதிரி, கவர்னர் அனுப்புகிற மாதிரி மெயிலெலாம் கூட நிறைய பேருக்கு வந்திருக்கும். இந்த மாதிரி உங்கள் பணம் இருக்குது, இங்கே வந்து வாங்கிக்கோங்க, அதுக்கு நீங்கள் இவ்வளோ பணம் அனுப்பணும், அதை அனுப்பினாக்கா உங்களுக்கு வந்து கோடிக்கணக்கில் உங்களுக்கு பணம் வந்துடும், இந்த மாதிரி வரும். இல்லை விஷிங்னாக்கா வாய்ஸ் ஃபோன் மூலமாக வரலாம். இதே மாதிரி ஃப்ராட்ஸ்டர்ஸ் வந்து உங்களுக்கு கால் பண்ணலாம். ஸ்மிஷிங்னா எஸ்எம்எஸ் மூலமாக அனுப்பி அதை வச்சு ஃப்ராட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரிலாம் படிக்காதவங்க ஏமாந்தா கூட ஒரு அளவுக்கு ஒத்துக்கலாம். படித்தவங்க எத்தனையோ பேர், நல்ல வேலையில் இருக்கிறவங்க, பெரிய பெரிய பொசிஷனில் இருக்கிறவங்க, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஃபீல்ட்லேயே இருக்கிறவங்க, பேங்கர்ஸ், இவங்கெல்லாமே கூட நிறைய வந்து இந்த மாதிரி பணத்தை விட்டது தான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்களுக்கு வந்து பண நஷ்டங்கிறது ஒன்று. அப்புறம் எல்லாரும் கேட்பாங்க, என்னப்பா நீயே பேங்க்கில் ஒர்க் பண்ணுற, நீயே ஐடி ஃபீல்டில் இருக்க, நீ எப்படிப்பா சைபர் கிரைமில் வந்து ஏமாந்தானாக்கா, அது அவங்களுக்கு வந்து ஈகோ வந்து குத்தும். ஏன்னா அது நம்மளே இப்படி ஏமாந்துட்டோமாங்கிறது, அது இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு துன்பத்தை தரும். ஸோ இதெல்லாம் வந்து அவங்களாம் வந்து ஏமாந்துட்டு பழியை மட்டும் வந்து பேங்க் மேலே போட்டுடுறாங்க. நிறையா அப்படி தான் நடக்குது. இப்போ நாங்களாம் கம்ப்ளைண்ட்ஸ்லாம் நிறையா வருதுனாக்கா,
சார் பேங்க் வந்து பணம் தர மாட்டேங்கிறாங்க. நீ என்னப்பா பண்ண? நான் வந்து ஓடிபியை ஷேர் பண்ணிட்டேன், நான் கார்டு நம்பரை கொடுத்துட்டேன், சிவிவியை கொடுத்துட்டேன். அது இது எப்படி இருக்குனாக்கா, வடிவேல் படத்தில் வரும் இல்லையா, அதெல்லாம் தெரியாது. வார்டன்னா அடிப்போம், பேங்கர்ஸ்னா அடிக்கணும், அந்த மாதிரி. ஸோ இப்போ எதுக்கு இதை சொன்னேன்னாக்கா, இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வசனங்கள்லாம் நான் வந்து ஒவ்வொரு தடவையும் சொல்லலாம்னு இருக்கேன். இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மெயினாக, ஸ்டூடெண்ட்ஸ் தெரியலனாக்கா மற்றவங்க சொல்லலாம். அந்த வசனம் நான் சொல்லும்போது கடைசியில் தான் கேட்க போகிறேன் கேள்வி. அந்த வசனத்தை நான் எதுக்காக அதை சொன்னேன் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா, இந்த பவுச் வந்து ஒரு சின்ன பரிசு தான். இதில் வந்து ரிசர்வ் பேங்க் லோகோவோட இருக்குது. அதை நீங்கள் ஒரு மெமரியாக இந்த மீட்டிங் வந்ததுக்கான ஒரு மெமரியாக வச்சுக்கலாம் நீங்கள். அதுக்காக சொன்னேன். ஸோ இந்த மாதிரி மோசடி நடக்கிறதுக்கு 3 விதமான காரணங்கள் இருக்குது. ஒன்று வந்து இக்னரன்ஸ், அறியாமை. அதாவது மோசடியாளர்கள்லாம் வந்து இன்னமாடா இந்த உலகம் நம்மளை நம்புது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு திரும்ப திரும்ப இவங்கெல்லாம் ஏமாந்துட்டே இருக்காங்க. சரி, இது வந்து நான் காமெடியாக சொன்னாலும் இழக்கிறவங்களுக்கு நிச்சயமாக அது வந்து ஒரு நிச்சயம் ஒரு இழப்பு தான், துன்பம் தான். அதை நம்ம மறுக்க முடியாது. ஏடிஎம் போவாங்க, போனாக்கா ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து போகிறது, இல்லை குடும்பத்தோட சேர்ந்து போகிறது, இல்லை உறவினர்களை கூட்டிகிட்டு போகுது. அப்படிலாம் கூட்டிகிட்டு போனால் ஷோல்டர் சர்ஃபிங்னு பேர். அதாவது எல்லாருமே நல்லவங்கன்னு சொல்ல முடியாது, எல்லாரையும் நம்ம வந்து சந்தேகப்படவும் முடியாது, எல்லாரையும் நம்பவும் முடியாது. ஷோல்டர் சர்ஃபிங்னு பின்னாடி இருந்துட்டு உங்களோட பின்னை பார்த்துட்டு நாளைக்கு அவனுக்கு அந்த ஏடிஎம் கார்டு ஆக்சஸ் கிடச்சிதுன்னா அதை யூஸ் பண்ணி, அந்த பின்னை யூஸ் பண்ணி பணத்தை எடுத்துடலாம். ஸோ இதை வந்து வடிவேல் சொல்கிற மாதிரி பழக்க வழக்கம்லாம் பஞ்சாயத்தோடு நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏடிஎம்க்கு வந்தாக்கா கொஞ்சம் தள்ளி நில்லுப்பாரு, வெளியில் நில்லு, நான் போய் பணத்தை எடுத்துட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் நம்ம சேர்ந்து திருப்பியும் நம்ம வந்து கதை பேசலாம், ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லணும். அப்புறம் வந்து உங்களுக்கு ஃபோன் வரலாம். அதாவது உங்கள் எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் வந்து இது கட் பண்ணிடுவோம், இல்லை உங்கள் மொபைல் ஃபோன் டெலிகாம் டிபார்ட்மெண்ட் பேசுகிறோம். எனக்கே கால் வந்தது, டெலிகாம் டிபார்ட்மெண்ட் பேசுகிறோம், உங்கள் கனெக்ஷன் வந்து கட் ஆக போகுது, உங்களுடைய டாக்குமெண்ட் சரியில்லை, நீங்கள் இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க, இல்லை இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பணத்தை எடுத்துடுவாங்க. இப்போ யாராவது தெரியாத, இப்போ நமக்கெல்லாம் வந்து நம்ம வந்து குழந்தைங்களுக்கு என்ன சொல்லி வளர்க்குறோம், யாராவது தெரியாதவங்க சொன்னாக்கா நீ வந்து அவங்க கூடலாம் போகக்கூடாது, நீ வந்து ட்ரெயினில் போகும்போதோ பஸ்ஸில் போகும்போதோ யாராவது பிஸ்கட் கொடுத்தாக்கா, இல்லை யாராவது சாப்பிட கொடுத்தாக்கா சாப்பிடக்கூடாது. கில்லி படத்தில் கூட விஜய் வந்து அந்த பிஸ்கட் கதை சொல்லுவார். கதை சொல்லிட்டு அப்போ அவங்க அம்மா கேட்பாங்க, பிஸ்கட் கொடுத்தாரு அப்படின்னு பிஸ்கட் எடுத்து காமிப்பாரு. கண்டவங்கிட்ட பிஸ்கட் வாங்கி ஏன்பா சாப்பிட்றேன்னா அதுதான் ஆனால் ஒரு அப்பா மாதிரி இருந்தாரு அப்படின்னு சொல்லி ஏதோ சமாளிச்சுடுவாரு. அந்த வெள்ளிக்குடம் திருடு போன கதையை சொல்லி அந்த குடும்பத்தாரே நம்பிடுவாங்க. ஸோ அது போல இவங்க வந்து நம்மளே வந்து பசங்களுக்கு சொல்லி கொடுத்தாலும், நமக்கு ஏதாவது ஒரு ஃபோன் வந்தாலோ இல்லை ஒரு SMS வந்தாலோ நம்ம அதை உடனே நம்பி அவங்க என்னென்னலாம் கேட்குறாங்களோ அதை எல்லாத்தையும் நம்ம வந்து கொடுத்துடுறோம். அதாவது அது வந்து மென்டலி ஐ திங்க் அப்புறம் கேட்டால் அவங்களும் சொல்கிறாங்க, நான் ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணேன், நான் ஏன் இப்படி கொடுத்தேன்னு எனக்கே தெரியல, அந்த நேரத்தில் என்னால் என் மைண்டே ஒர்க் ஆகலை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இக்னரன்ஸ் ஒரு ரீசன் இந்த மாதிரி சைபர் கிரைம்ஸ் நடக்கிறதுக்கு. ரெண்டாவது வந்து ஃபியர், அதாவது பயம். எல்லாம் சிவமயம் என்று சொல்லுவார்கள், ஆனால் எல்லாம் எனக்கு பயமயம். எந்த படத்தில் வரும்? தெனாலி. ஸோ தெனாலி சிவன் கமல் சொல்லுவார். அந்த மாதிரி சில பேர் இருக்காங்க, எதை பார்த்தாலும் பயப்படுவாங்க. ஸோ ஏதாவது ஒருத்தர் அதை ஏதாவது சொல்லிட்டாக்கா உடனே நம்பிடுவாங்க. அந்த நம்பிட்டு அதை தப்பே செய்யலைன்னா கூட, நீங்கள் இந்த மாதிரி தப்பு செஞ்சிட்டீங்க, நீங்கள் பாருங்கள் ஒரு வெப்சைட்டுக்கு போயிட்டீங்க, அந்த ரெக்கார்டு எங்ககிட்ட இருக்குது, இல்லை உங்களை பற்றின வீடியோ என்கிட்ட இருக்குது, உங்களோட படம் என்கிட்ட இருக்குது, ஸோ இதெல்லாம் நான் வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணாமல் இருக்கணும்னா நீங்கள் எனக்கு பணம் அனுப்புங்க, இந்த மாதிரி ஏமாந்தவர்கள்லாம் கூட இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பயத்தை வச்சு மோசடி செய்கிறது. மூணாவது தான் ரொம்ப முக்கியமானது, இக்னோரன்ஸ், ஃபியருக்கு அப்புறம் கிரீட். இந்த பேராசை தான் வந்து மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்குது பணத்தை இழப்பதற்கு. சதுரங்க வேட்டை படத்தில் வந்து ஒருத்தங்கிட்ட பணம் எடுக்கணும்னா அவன் ஆசையை தூண்டணும் அப்படின்னு சொல்லுவார். சதுரங்க வேட்டை வந்து ஒரு முக்கியமான ரொம்ப நல்ல படம். ஸோ அதை வந்து திரும்ப பார்க்கலாம். நம்ம பார்த்தா கூட நமக்குலாம் நம்மளே மறந்துடுவோம். அந்த மாதிரி அந்த என்ன விதத்தெல்லாம் ஏமாற்ற முடியுங்கிறதெல்லாம் அதை ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இந்த இந்த கிரீடை பற்றி இன்னும் கொஞ்சம் பேசுகிறேன், பார்த்துக்கலாம். இன்ஃபர்மேஷன் இதில் வந்து என்னென்ன விதத்தில் கிரீடை வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு. இன்ஃபர்மேஷன் தெஃப்ட் ஆர் ஐடென்டிட்டி தெஃப்ட், அதாவது தகவல் திருட்டு. உங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை வந்து எடுத்து, அதான் நம்ம பேன் கார்டு அது அந்த மாதிரிலாம் உங்களுடைய இதை
உங்களுடைய விவரங்களை எடுத்து அதை வச்சு மோசடி செய்வாங்க. இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சு நடக்கலாம், தெரியாமல் நடக்கலாம். அதாவது தெரிஞ்சுனாக்கா உங்களுக்கே ஃபோன் பண்ணி கேட்டு உங்ககிட்டயே பேசி அந்த விவரங்களை எடுத்துக்கலாம். அல்லது நீங்கள் வந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்கலாம். இல்லை சூப்பர் மார்க்கெட்லலாம் போனீங்கன்னா, சார் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் டிப் இருக்குது சார், நீங்கள் டீட்டெயில்ஸ் கொடுங்க சார், அதை நாங்கள் எழுதிக்கிறோன்னு கேட்டு வாங்கிப்பாங்க, பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய தனிப்பட்ட விவரங்கள் எல்லாம் வாங்கிட்டு அதை யூஸ் பண்ணி அதை வச்சு வந்து ஃப்ராட் பண்ணலாம். அது வந்து ஐடென்டிட்டி தெஃப்ட். ஸ்டாக் ட்ரேடிங் டிப்ஸ் இந்த மாதிரி வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்துங்க சார், எங்களுக்கு வந்து நிறைய வந்து விவரங்கள்லாம் கிடைக்கும், நாங்கள் டிப்ஸ் கொடுப்போம், இந்த ஷேரை வாங்குங்க இந்த ஷேரை வாங்குங்கன்னு சொல்லுவோம் சார். அதை நீங்கள் வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து பணக்காரன் ஆகிடலாம், உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும்னு சொல்லலாம். அல்லது இல்லை சார் எனக்குலாம் ஸ்டாக் ட்ரேடிங்லாம் தெரியாது சார் அப்படின்னா, சார் ஒன்றும் கவலை இல்லை சார், பணம் எனக்கு அனுப்புங்க, நான் வந்து உங்கள் சார்பாக வந்து பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறேன், எந்தெந்த மார்க்கெட்டில் இருக்கோ எல்லா மார்க்கெட்லையும் இன்வெஸ்ட் பண்ணுறேன், இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து பணத்தை வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்குறேன். நீங்கள் வந்து நான் எவ்வளோ பணம் நீங்கள் அனுப்பியிருக்கீங்க, அதில் இவ்வளோ எந்தெந்த ஸ்டாக்லலாம் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், அதில் எவ்வளோ ரிட்டர்ன் வந்திருக்கு, எல்லாத்தையும் நீங்கள் உங்களுக்கு ஒரு டேஷ்போர்டு மாதிரி நீங்கள் பார்க்கலாம். அதை காமிப்பான். அதில் வந்து ஒரு அமௌண்ட் காமிக்கும், 1 லட்சம். 1 லட்சம் வந்து 1.5 லட்சம் இருக்கும். பரவாயில்லையே, நம்ம அனுப்பின 1 லட்சம் 1.5 லட்சம் ஆயிடுச்சு அப்படின்னு நினைப்போம். கடைசியில் பார்த்தா நீங்கள் போய் இல்லை எனக்கு பணத்தை திருப்பி கொடுங்கன்னு கேட்டால் பணமே வராது அதில். ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா முதலீட்டு ஆசையை சொல்லி முதலீட்டை வச்சு நிறையா ஃப்ராட் பண்ணுறது. இந்த மாதிரி இல்லை சார் உங்களுக்கு நிறையா வரும்னு உசுப்பேத்தி உடம்பை ரணகலமாக்கிடுவாங்க. ஸோ இதில் வந்து மொத்த பணத்தையும் விட்டுடுறாங்க. அடுத்தது வந்து ஜாப் ஆர் டாஸ்க் பேஸ்டு ஸ்கேம்ஸ். அதாவது நீங்கள் யூடியூப் பாருங்க, உங்களுக்கு பணம் கிடைக்கும். யூடியூப் பார்க்கறதுக்கு ஒரு பணம் கொடுப்பாங்களா, அப்படிலாம் கூட மடையங்க இருக்காங்க பாருங்க. நம்ம சேரலாம், நம்ம பணம் எடுக்கலாம்னு நினைச்சு சேருவாங்க. இல்லை நீங்கள் கொஞ்சம் சின்ன அமௌண்ட் கட்டுங்கன்னுவாங்க, இல்லை லைக் பண்ணுங்க போடும் அப்படின்வாங்க, இல்லை ரிவ்யூ எழுதுங்க போடும் அப்படின்வாங்க, இல்லை சின்ன சின்ன வேலையை சொல்கிறேன் அதை மட்டும் செய்யுங்க, அதுக்கு ஒரு 100 ரூபாய் அனுப்புங்க, 100 ரூபாய் அனுப்பினா உங்களுக்கு உடனே 200 ரூபாய் வரும் அப்படின்வாங்க. அனுப்புவாங்க 200 ரூபாய். பரவாயில்ல இவ்வளோ சீக்கிரமாக வருது நமக்கு அப்படின்ட்டு அடுத்தது 500 ரூபாய் அனுப்புவாங்க, அடுத்தது 1000 ரூபாய் வரும். அப்புறம் நம்ம வந்து ரொம்ப பேராசப்பட்டு கடனை வாங்கி இந்த மாதிரிலாம் பண்ணவங்கெல்லாம் இருக்காங்க. நிஜ லைஃப்பில் நமக்கு கேட்கறதுக்கு வேணா இதுவாக இருக்கலாம். வாங்கி 1 லட்சம் கட்ட வேண்டியது, அவ்வளோதான், அதோட போயிடும், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ஒருத்தரை நம்பி பணத்தை வந்து போட்டு ஒரு பேராசையினால பணத்தை வந்தவங்களாம் இருக்காங்க. இதை கேட்டாக்க என்ன வசனம் எனக்கு ஞாபகம் வருதுனாக்கா, உன்னை நம்பினதுக்கு எங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்க பார்த்தியா, இது எந்த படம், டாக்டர். ஸோ அந்த மாதிரி கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க, அதில் உங்களுடைய பணமே போகும். இப்போ சமீபத்தில் இந்த இந்தியா போஸ்ட் ஆர் கூரியர் ஸ்கேம் எனக்கும் வந்தது அந்த மெசேஜ். இந்த மாதிரி இந்தியா போஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு போஸ்ட் கவர் வந்திருக்கு, அதில் சில டீட்டெயில்ஸ்லாம் இல்லை, அதனால் நீங்கள் இந்த நம்பரை ஃபோன் பண்ணுங்க, இல்லை இந்த லிங்க் கிளிக் பண்ணி எனக்கு டீட்டெயில்ஸ் கொடுங்க, அது சொன்னால் தான் உங்களுக்கு அந்த வந்து பார்சல் கிடைக்கும். நான் எனக்கு யாருமே பார்சல் அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு நம்ம யோசிக்க மாட்டோம். ஏதோ பார்சல் வருது, உடனே அது வந்து நம்ம என்னென்னா பண்ணு பார்க்கலாமே அப்படின்னு பார்த்து அவன் வந்து இல்லை இதுக்கு ஒரு 1000 ரூபாய் அனுப்பணும், அது வந்து கஸ்டமில் மாட்டிகிட்டு இருக்கு அங்கே மாட்டிகிட்டு இருக்குன்றவங்க, அதை வச்சு அதை பேஸ் பண்ணி விடவங்க இருக்காங்க. முக்கியமாக இப்போ சமீப காலமாக நிறைய நம்ம கேள்விப்படும் ஒரு ஃப்ரேஸ் என்னன்னாக்கா டிஜிட்டல் அரெஸ்ட். இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் வந்து என்னன்னாக்கா ஒரு ஃபோன்லேயோ இல்லை எஸ்எம்எஸ்லேயோ ஒரு தகவல் வரும், இந்த மாதிரி நீங்கள் தான் சோவா, எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் அந்த ஐடென்டிட்டி தெஃப்ட்லாம் அவங்க ஆல்ரெடி வாங்கியிருப்பாங்க. ஸோ நீங்கள் தான் சோவான்னு கேட்டுட்டு இந்த மாதிரி உங்கள் பேரில் வந்து ஏதோ ஒரு போதை மருந்துலாம் வந்து பார்சல்லாம் போயிருக்கு, இல்லை திருட்டு போன லேப்டாப்பெல்லாம் உங்கள் பேரில் வந்திருக்கு, அதனால் வந்து உங்களை என்கொயர் பண்ணணும். என்னப்பா அது, நான் யாருமே பண்ணவே இல்லை சார், நீங்கள் பண்ணலைன்னா கூட உங்களுடைய ஐடென்டிட்டி டாக்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க, அதனால் நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷன், மகாராஷ்டிரா போலீஸு குஜராத் போலீஸ் ஏதாவது ஒரு ஸ்டேட் சொல்லுவாங்க, அந்த போலீஸ்க்கு வந்து நீங்கள் ஆஜராகணும். எப்படிப்பா ஆஜராகிறதுன்னு, வாட்ஸ்அப் வீடியோ கால் வாங்க, இல்லைனா வந்து ஸ்கைப்பில் வாங்க, ஸ்கைப் வீடியோ காலில் வாங்க அப்படின்னா போவாங்க. இவங்களும் அதை கிளிக் பண்ணி பண்ணினவங்களாம் இருக்காங்க. பண்ண அவன் வந்து சொல்லிடுவான், இதுக்கு மேலே நீ இங்கேருந்து நகரக்கூடாது. அதுதான் டிஜிட்டல் அரெஸ்ட்னு சொல்கிறது. இந்த ரூமை விட்டு நீ நகரக்கூடாது, வீடியோவை ஆஃப் பண்ணக்கூடாது, ஆஃப் பண்ணிட்டா உன் மேலே உடனே உன்னை வந்து அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்கள நம்ப வச்சு, ஓகே நீ உனக்கு இதனால் நீ ஏமாத்தலன்னு சொல்கிறல, அப்போ பேங்க் அக்கௌண்ட்டை கொடு, நாங்கள் வெரிஃபை பண்ணணும் அப்படின்வான். வெரிஃபை பண்ணிட்டு பேங்க் அக்கௌண்ட்டெல்லாம் வாங்கி அதில் இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்து, இதில் வந்து லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் நம்ப முடியுது நமக்கு. அந்த அளவுக்கு திரும்ப வாங்கினவங்களா இருக்காங்க. ஒரு வாரம் இந்த மாதிரி டிஜிட்டல் அரெஸ்ட்டில் அங்கேயே படுத்துக்கிறது, கேமரா ஆன் பண்ணிட்டு படுத்துக்கிறது, இந்த மாதிரி இருந்தவங்கலாம் இருக்காங்க. இது வந்து என்னுடைய போலீஸ் நண்பர்கள்லாம் வந்து இதுக்கு மேலே இதை பற்றி அந்த பேனல் டிஸ்கஷனில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இவன் எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான்ப்பா, ரொம்ப நல்லவன் அப்படிங்கிற அளவுக்கு
அந்த டிஜிட்டல் அரெஸ்ட்டில் பணத்தை விட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. சரி, ஓகே, எனக்கெல்லாம் பணம் இருக்கிறவங்க பணம் விடுறாங்கப்பா, என் அக்கௌண்ட்டில் பணமே கிடையாது, நான் எப்படி பணம் விடுவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அங்கே தான் மியூல் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. மியூல் அக்கௌண்ட்னா என்னன்னாக்கா, நீங்கள் வந்து ஓகே என் அக்கௌண்ட்டில் பணம் இல்லை, எந்த டீட்டெயில் எடுத்துக்கோ, என்ன இப்போ என்கிட்ட பணமாக எடுக்க போகிறேன், நீங்கள் ஆக்சஸ் கொடுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து மற்ற இடத்துல மற்ற அக்கௌண்ட்டில் வந்து ஃப்ராடு பண்ணுறதெல்லாம் அந்த பணத்தை வந்து இந்த அக்கௌண்ட்டில் போட்டு இங்கேருந்து ரூட் பண்ணுவாங்க. அதுதான் மியூல் அக்கௌண்ட்டு. ஸோ என்ன ஆகுனா, இந்த உங்கள் அக்கௌண்ட்லேருந்து போய் இல்லை வேறு அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகி இந்த அக்கௌண்ட்டுக்கு வரது அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது போலீஸ் வந்து இந்த 1930 அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏதாவது உங்களுக்கு மோசடி நடந்தால் உடனே 1930க்கு கால் பண்ணணும். அதை இப்போ திருப்பி நான் சொல்லிக்கிறேன், சைபர் கிரைமோடைய ஃபோன் நம்பர் அது. ஸோ அவங்க வந்து பார்ப்பாங்க, ஓகே எந்த அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கு, இந்த அக்கௌண்ட் போயிருக்கு, உங்கள் அக்கௌண்ட் தானே அது, உங்கள் அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணிவிடுவாங்க அண்ட் உங்களை தான் கேட்பாங்க. ஸோ அதுதான் மியூல் அக்கௌண்ட். ஸோ அந்த விதத்துலையும் உங்ககிட்ட பணமே இல்லைனா கூட நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் முக்கியமான இது. லேட் ஆகுது எனக்கு தெரியும், பட் இருந்தாலும் ஒரு இன்னொரு 3-4 மினிட்ஸ் எடுத்துக்கிறேன். இதுக்கு முக்கியமான சில சர்க்குலர்ஸ், ஆர்பிஐயோட சர்க்குலர்ஸ் பற்றி மட்டும் சொல்லலாம் பார்க்குறேன். ஒன்று வந்து லிமிடெட் லைபிலிட்டி சர்க்குலர். அதாவது எலக்ட்ரானிக் பேமெண்ட்ஸ் போது கஸ்டமருக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, என்ன பொறுப்பு இருக்குது, அதை பற்றின அந்த சர்க்குலர். அது முக்கியமான ஒரு சர்க்குலர். முதல்ல வந்து சப்போஸ் வங்கி பேரில் தப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதில் வங்கியோட ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால இந்த மாதிரி உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுத்துட்டாங்க, இல்லைன்னா வங்கி பேர்லையும் தப்பு இல்லை, உங்கள் பேர்லையும் தப்பு இல்லை, ஏதோ ஒரு தேர்ட் பார்ட்டி பண்ணின ஃப்ராட்னால ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து உங்கள் வங்கி கணக்குலேருந்து பணம் போயிருந்தா கூட உங்கள் பணம் வந்து திருப்பி கொடுக்கணும். இதுதான் ஆர்பிஐயோட ரூலு பேங்க்ஸ்க்கு. ஸோ அவங்க உடனே கொடுத்து தான் ஆகணும். ஆனால் அதில் ஒரு சின்ன கேட்ச் என்னன்னாக்கா, உங்கள் பணம் போயிடுச்சுன்னா நீங்கள் 3 நாளைக்குள்ளே பேங்க்குக்கு சொல்லணும். இந்த பேங்க் அக்கௌண்ட் பேங்க் பார்த்துட்டு ஓகே இது வந்து தேர்ட் பார்ட்டி பிரீச் அப்படின்னு டிசைட் பண்ணி உடனே பணத்தை கொடுத்துருவாங்க. அப்படி நீங்கள் 4லேருந்து 7 நாளுக்குள்ளே கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் உங்களுக்கு பணம் கிடைக்கும். 7 நாளைக்கு மேலே போயிடுச்சுன்னா தட் மீன்ஸ் உங்கள் அக்கௌண்ட்டை நீங்கள் பார்க்குறதே இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? அதனால் 7 நாளுக்கு மேலே போயிடுச்சுனாக்கா சில வங்கிகள் கொடுக்கலாம், சில வங்கிகள் கொடுக்காம இருக்கலாம். அது வந்து வங்கியை பொறுத்து தான் இருக்குது. ரிசர்வ் வங்கி அதை பற்றி ஒன்றும் அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியாது. இது முக்கியமாக என்னன்னாக்கா, யாரோடைய நெக்லிஜென்ஸ் இது அப்படிங்கிறத வந்து அதை வந்து பேங்க் தான் வந்து பேங்க்கோட ரெஸ்பான்சிபிலிட்டி. கஸ்டமர் தான் நெக்லிஜென்ட்னு ப்ரூவ் பண்ண வேண்டியது பேங்க்கோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இது ரொம்ப முக்கியம். ஆனால் இப்போ கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வரும்போது நாங்கள் பார்க்கும்போது பேங்க் என்ன சொல்லுவாங்கனாக்கா, நாங்கள் சார் ஓடிபி இல்லாமல் அந்த அக்கௌண்ட் ஆக்சஸே பண்ண முடியாது, ஓடிபி அனுப்பினாங்க பாருங்கள் எங்ககிட்ட ப்ரூஃப் இருக்குது, அந்த ஓடிபி வாங்க மேடம், ஓடிபி அனுப்பி டெலிவர் ஆயிருக்கு, அதுக்கான ப்ரூஃப் இருக்குது. ஸோ கஸ்டமர் தான் வந்து அந்த ஓடிபியை ஷேர் பண்ணியிருக்காரு, அது இல்லாமல் அவங்களால வந்து இப்போ அந்த பணத்தை எடுத்துருக்கவே முடியாது. அதனால இது கஸ்டமர் நெக்லிஜென்ஸ் சொல்லி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இது வந்து யாருமே ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் அந்த நீங்கள் வந்து எல்லாத்தையும் சீக்ரெட்டாக வச்சுக்கணும்னு சொல்கிறது. ரெண்டாவது முக்கியமான ஒரு இது வந்து, நீங்கள் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டெலாம் வச்சுருப்பீங்க, அதில் வந்து வேரியஸ் சேனல்ஸ் இருக்குது. லைக் ஆன்லைனில் போய் யூஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் கடைக்கு போய் அந்த பாஸ் மிஷினில் ஸ்வைப் பண்ணி யூஸ் பண்ணலாம், இல்லை டாப் பண்ணி யூஸ் பண்ணலாம், இல்லை இன்டர்நேஷ்னலாக நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா அங்கே யூஸ் பண்ணலாம். இதுக்கெல்லாம் வந்து பேங்க் வந்து உங்களுக்கு வந்து ஆஸ் அ கஸ்டமர் உங்களுக்கு வந்து அந்த வசதி செஞ்சு கொடுக்கணும். என்னன்னாக்கா, இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன் நான்லாம் ஃபாரின்கே போக மாட்டேன்ப்பா, எல்லாம் போகிறதுனால இப்போ போகிறது இல்லைனாக்கா அதை டிசேபிள் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டி இருக்கணும். அது ஒன்று. இல்லை நான் ஆன்லைனே யூஸ் பண்ண மாட்டேன்ப்பா, நான் வெறும் கடைக்கு போய் தான் யூஸ் பண்ணுவேன், இல்லை நான் ஏடிஎம் போய் மட்டும் கேஷ் மட்டும் தான் ட்ரா பண்ணுவேன்னா அந்த வசதி அந்த ஆன்லைனை டிசேபிள் பண்ணுற மாதிரியோ, இல்லை ஆன்லைனில் நான் 10,000க்கு மேலே யூஸே பண்ண மாட்டேன்னா 10,000 அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரியோ அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் பேங்க் கொடுத்தே ஆகணும். உங்கள் பேங்க்லாம் கொடுத்துருப்பாங்க, அதை பாருங்கள். அது கொடுக்கலன்னா நீங்கள் நிச்சயமாக அதை கேட்கலாம். மூணாவதாக வந்து, சரி வந்து ஒரு ஃப்ராட் நடந்துருச்சு, இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளம், நீங்கள் வந்து வங்கிக்கிட்ட போகலாம். வங்கிக்கிட்ட போய் அந்த குறைய சொல்லலாம். குறைய சொன்னாக்கா அவங்க வந்து 30 நாளைக்குள்ளே பதில் சொல்லணும். ஓகே, அந்த 30 நாளுக்குள்ள பதில் சொல்லலைனாலோ, இல்லை 30 நாளுக்குள்ள பதில் சொல்லிட்டாங்க ஆனால் அந்த பதில் உங்களுக்கு திருப்திகரமாக இல்லை, பேங்க் என்ன சொல்லுவாங்க, இல்லை எங்கள் பேரில் தப்பு இல்லை, நீங்கள் தான் தப்பு பண்ணிட்டீங்கன்னு சொன்னாலோ அது உங்களுக்கு நிச்சயம் திருப்தியாக இருக்காது. நீங்கள் வந்து ஆம்பட்ஸ்மேன், ரிசர்வ் பேங்க்கில் ஆம்பட்ஸ்மேன் ஒரு அதிகாரி இருக்கார், அவருடைய ஆஃபீஸ்க்கு நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஓகே, இதை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே நாங்கள் வந்து பேங்க் பற்றியும் கேட்போம், என்னப்பா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, நீ என்ன பதில் சொன்ன, அது கேட்டு 2 பக்கம் கேட்டு எந்த பக்கம் நியாயம் இருக்கும் அதை பார்த்து நாங்கள் வந்து அந்த டெசிஷன் கொடுப்போம். இப்போ பேங்க் பேரில் தப்புன்னு நாங்கள் நினச்சோம்னாக்கா
பேங்க்கை வந்து பே பண்ண சொல்லி ஒரு அட்வைசரி கொடுப்போம். அட்வைசரி சொல்லி கேட்கலனாக்கா அவார்டுன்னு ஒன்று இருக்குது. அவார்டுன்னு கொடுத்தாக்கா அதை வந்து அவங்க பேங்க்லாம் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் பப்ளிஷ் பண்ணணும், எத்தனை அவார்டு அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக கொடுத்துருக்கு ரிசர்வ் பேங்க்குன்னுட்டு. ஸோ அந்த மாதிரி அவார்டுன்னு கொடுத்தா அந்த பேங்க் வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இல்லை ரிசர்வ் பேங்கே வந்து இல்லை கஸ்டமர் பேரில் தான் தப்புன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்போ கூட உங்களுக்கு ஒன்றும் இது இல்லை. ஒன்றும் நீங்கள் அப்பீல் பண்ணலாம், அப்பலேட் அத்தாரிட்டி இருக்காங்க. இல்லைனாக்கா கன்சூமர் கோர்ட்டுக்கோ மற்ற கோர்ட்டுக்கோ போகலாம். அண்ட் இது முக்கியமானது என்னன்னா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் இலவசமான ஒரு சேவை, ஃப்ரீ தான். இதுக்கு எந்த விதமான ஃபீஸும் கிடையாது. அண்ட் இதுக்காக நீங்கள் வந்து வக்கீல்களாக இருக்காங்க இருந்தாலும் சொல்கிறேன், எந்த வக்கீல் மூலமாக தான் வரணுங்கிற ஒரு அவசியமும் கிடையாது. நீங்களே ஒரு ஜஸ்ட் ஒரு ஒயிட் பேப்பரில் இந்த மாதிரி எனக்கு நடந்தது, இந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சிருக்கேன், இந்த மாதிரி எனக்கு ப்ராப்ளம், இந்த மாதிரி கேட்டேன், நான் பதில் வரல, இல்லை தான் பதில் வந்தது அப்படின்னு போஸ்ட் எங்கள் ரிசர்வ் பேங்க் ஆஃபீஸ்க்கு நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னா அதை உடனே நாங்கள் அதை கம்ப்ளீட்டாக ட்ரீட் பண்ணி அதற்கான தீர்வை கொடுப்போம். இல்லை வெப்சைட் ஒன்று இருக்குது, cms.rbi.org.in. CMS stands for Complaint Management System. ஸோ அந்த வெப்சைட் நீங்கள் ஜஸ்ட் சர்ச் பண்ணலாம் கூகுளில், RBI CMSன்னு சர்ச் பண்ணுங்க வரும். அதில் ஆன்லைனில் நீங்கள் வந்து டீட்டெயில்ஸை கொடுத்து இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணாலே அதை கம்ப்ளைண்ட்டாக எடுத்து அதற்கான தீர்வை வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. 4வது இதுதான் கடைசி, அன்ஆத்தரைஸ்டு டெபாசிட்ஸ். அதாவது இப்போ நிறைய பேர் வந்து நான் வந்து பணம் கொடுங்க, நான் வந்து உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறேன். அதாவது பேங்க்லாம் இப்போ வந்து 7% 8% மேலே கொடுக்குறது இல்லை. ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் மேபி 9% கொடுக்கலாம், இல்லை சீனியர் சிட்டிசனுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி கொடுக்கலாம். ஸோ அதனால் அது போகலை ஆப்வியஸ்லி. அதனால பென்ஷனர்ஸ் அந்த மாதிரி சீனியர் சிட்டிசனுக்குலாம் வந்து இல்லை இன்னொருத்தன் நிறைய இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறான்னா அவனை நம்பி அவங்ககிட்ட போய் பணத்தை கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி அன்ஆத்தரைஸ்ட் கம்பெனிஸ்லாம் அவங்க சொல்லலாம் இல்லை நாங்களும் ரிசர்வ் பேங்கால ரெகுலேட்டட் பண்ண வந்தாங்கன்னுட்டு. ஆனால் அந்த அது ரெகுலேட்டட் நிஜமாவே ரெகுலேட்டட் தானா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சச்சேத் SACHET சச்சேத்னு ஒரு சைட் இருக்கு. அந்த சைட்ல போயிட்டு நீங்க ஒன்று கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் நீங்க ஏமாந்துருந்தா, அல்லது எந்தெந்த கம்பெனிலாம் ரெகுலேட்டட், எந்தெந்த கம்பெனிலாம் டெபாசிட் வாங்கலாம், இதெல்லாம் வந்து டீட்டெயில்ஸ்லாம் வந்து அதில் இருக்கு. அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட என்னுடைய சிற்றுரையை முடிச்சுக்கலான்னு பார்க்குறேன். இப்போ முன்னாடியே சொன்ன மாதிரி சில கேள்விகள்லாம் கேட்குறேன், நீங்கள் எந்த அளவுக்கு கவனிச்சிருக்கேன், முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே பார்க்கலாம். பழக்க வழக்கம்லாம் பஞ்சாயத்தோடு நிற்கணும். இதை வந்து எதை சொல்லும்போது சொன்னேன். சார் முதல்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் வாங்க. சாரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முதல்ல. சரி, அடுத்து இந்த டைம் ரொம்ப போயிட்டே இருக்கு, அதனால தேங்க்யூ, கங்க்ராட்ஸ். எல்லாம் சிவமயம் ஆனால் எனக்கு எல்லாம் பயமயம். ஃபியர், அதான் அதுலேயே இருக்கு ஃபியர். யார் சொன்னது? சார் நானே கொடுத்தேன். ஓகே சார், தேங்க்யூ. அதெல்லாம் தெரியாது உங்களுக்கு. வாடன்னா அடிப்போம். யாரு சொன்னதுப்பா முதல்ல? கொடுங்க, வாங்கிக்கங்க. அதுவும் அங்கே ஒருத்தங்க கடைசியில் வர பார்க்கலாம். அடுத்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க, கொடுக்கலாம். நீங்க ட்ரெஷரர், நீங்க வைக்கவா? இல்ல அவர் டைம் சேவ் பண்றதுக்காக வந்திருக்காரு. இல்ல தேங்க்யூ சார், பரவாயில்ல, நல்லா கவனிச்சிருக்கீங்க. ஓகே, ஒருத்தங்கிட்ட பணம் எடுக்கணும்னா அவன் ஆசையை தூண்டணும். கிரீட் பேராசை. யாரு? அதான் இவங்க இருக்க ஒரு நிமிஷம். அவங்க ஓகே பரவாயில்ல, 2 பேருக்கு வேணாலும் கொடுக்குறேன். ஸ்டூடெண்ட்டை விட்டுறக்கூடாது. முதல்ல ஸ்டூடெண்ட் கொடுத்துட்டு, ஏன்னா இவங்க சொன்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் இந்த ப்ரோக்ராமே வந்து மிக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து அவங்க கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க போய் வீட்டில் இருக்கிறவங்க மற்றவங்களுக்கும் சொல்லி அவங்களுடைய அவங்க பணத்தை பாதுகாத்துக்கலாம். வேற என்ன, எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான்ப்பா, ரொம்ப நல்லவான்ப்பா. யார் சொன்னது? வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க, மணி ஆகுது, டீ பிரேக் போவாங்கன்னு நினைக்கிறேன். வெரி குட், தேங்க்யூ. நீங்கள் தான் தமிழ் தாய் வாழ்த்து பாடினவங்கல்ல? ஓகே பரவாயில்ல. தமிழ் தாய் மட்டும் இல்லை, இதையும் கவனிச்சிருக்காங்க. உசுப்பேத்தியே உடம்பாரானாங்க, உனக்கெல்லாம் ஆக்கிட்டாங்க. அது கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். எனக்கு இந்த மின்சாரம், எலக்ட்ரிசிட்டி, மொபைல் அதை பற்றி சொல்லும்போது அதை சொன்னேன்.
உன்னை நம்பினதுக்கு எங்கே கொண்டு வந்து, இது சொல்லிட்டேன் நான், உன்னை நம்பினதுக்கு எங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்க? இது எப்போ சொல்லும்போது சொன்னேன்? தெரியல, யாருமே சொல்லலை. இருந்தாலும் அந்த உங்களுக்கு கொடுக்கலாம். ஏன்னாக்கா கொடுங்க. போன தடவை அவங்க வந்த போதே கடைசியில் இருக்கவங்கள வரவே முடியல. சொன்னா கூட சீக்கிரம் வாங்க. கொஸ்டின் வந்து ஒன்னா நம்பினதுக்கு எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்க பாத்தியா அப்படிங்கறத எதை சொல்லும் போது சொன்னேன் கேள்வி. அதாவது ஜாப் டாஸ்க் பேஸ்டு ஸ்கேம்ஸ் பத்தி சொல்லும் போது அதை சொன்னேன். இருந்தாலும் ஓகே, ஆல் தி பெஸ்ட். கடைசியா இதோட நிறுத்திக்கலாம். கண்டவங்கிட்டலாம் நீ ஏன் பிஸ்கெட் வாங்கி சாப்பிட்ற அப்படின்னு விஜய் அம்மா கேட்டாங்கல்ல. மியூல் அக்கௌண்ட் யார் சொல்லுது? யாராவது சொன்னீங்களா இல்லையா? வாங்க வாங்க. ஓகே, இதோட நிறுத்திக்கலாம். தேங்க்யூ. ஸோ வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. அண்ட் இனிமேல் தான் இந்த பேனல் டிஸ்கஷன் இருக்குது, அதை கேட்கறதுக்கு நானும் ஆர்வத்தோடு இருக்கேன். வாய்ப்பு தந்த சைபர் சொசைட்டி ஆஃப் இந்தியாவுக்கு நன்றி.